வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியிலே காணப்போகிற ஒரு தனிப்பாடல் ஔவையார் எழுதின ஒரு தனிப்பாடல். இந்த தனிப்பாடலிலே ஔவையார் என்ன சொல்கிறார்? நம்மை விட்டு ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகும்போது நம்மிடம் உள்ள ஏதோ ஒன்று நம்ம கையை விட்டு போய்விடும். யார் பிரிந்து போனால் எந்த வகையான நம்முடைய ஆற்றல் சக்தி பிரிந்து போகும் என்பதை ஔவையார் மிகவும் அழகாக இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். நாம் இப்பொழுது இந்த பாடலை காணலாம். தாயோடு அறுசுவை போகும். அறுவகையான சுவை, இனிப்பு, கரிப்பு, கசப்பு, துவர்ப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தாயோடு அறுவகையான சுவையும் போய்விடும். தாயார் இறந்து போய்விட்டால் அதோட அறுசுவை உணவு நமக்கு கிடைக்காது. சார், வீட்டில் மனைவி இருக்கின்றார், செய்வாங்க, நாம் அவங்களை குறை சொல்லல. ஆனால் தாய்க்கு தான் நம்ம பிறந்ததுல இருந்தே நம்மளை பார்த்துட்டே இருக்கிறவங்க. நம்ம பிறந்ததுல இருந்தே இவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. இந்த குழம்பு பிடிக்கும், ஆனா இந்த குழம்பை எப்படி வச்சா பிடிக்கும். இவங்களுக்கு 19 தெரியும், இவங்களுக்கு சாம்பார் தெரியும். அந்த சாம்பாரை 100 வகையில சாம்பாரை வைக்கலாம் இல்லையா? ஒரு 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 உணவு, ஒரே உணவு தான், அதை எத்தனை வகையில் செய்யலாம்ல. இப்போ மைசூர்பான்னா கடையில் போனீங்கன்னா ஒரு கிலோ 100 ரூபாய்க்கும் கிடைக்கும், ஒரு கிலோ 600 ரூபாய்க்கும் கிடைக்கும், 800 ரூபாய்க்கும் கிடைக்குது. அப்போ பல்வேறு வகைகள்ல செய்யலாம். ஆனா இதுல ஏதோ ஒரு வகை தான் நமக்கு பிடிக்கும். அது அம்மாவுக்கு தான் தெரியும், மனைவிக்கு தெரியவே தெரியாது. பொதுவா இவங்களுக்கு நான் வெஜிடேரியன், மட்டன்னா பிடிக்கும், கோழினா பிடிக்காது, ஏதோ ஒன்று இது பிடிக்கும் அது பிடிக்கும். பொதுவாக தான் அவங்களுக்கு சொல்ல தெரியும். ஆனால் தாய்க்கு தான் இதை இந்த பக்குவத்தில் செஞ்சாதான் இவனுக்கு பிடிக்கும், இந்த பாப்பாவுக்கு பிடிக்கும், என் மகளுக்கு பிடிக்கும், என் மகனுக்கு பிடிக்கும் என்று அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மனைவிக்கு தெரியவே தெரியாது. மனைவிக்கு அவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். ஆனால் நமக்கு என்ன பிடிக்குங்கிறத அவ்வளவு துல்லியமாக அவங்களுக்கு தெரியாது. தெரியும், பொதுவாக தெரியும், துல்லியமாக தெரியவே தெரியாது. ப்ரிசைஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி தெரியவே தெரியும். தாய் இருக்கின்ற வரையிலும் அறுசுவை உணவு கிடைக்கும். தாய் போயிட்டாங்கன்னா அந்த அறுசுவை உணவு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. தாயோடு அறுசுவை போய்விடும். தந்தையோடு கல்வி போகும். தந்தை கனவு கண்டுட்டே இருப்பார், என் பையன் அது மாதிரி ஆகணும், இது மாதிரி ஆகணும், அப்படி படிக்கணும், இதை படிக்கணும், அப்படி என்ன கற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன வயசுல இவனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கணும், சிலம்பம் கற்றுக் கொடுக்கணும், எதையோ கற்றுக் கொடுக்கணும். இவனெல்லாம் எதை கற்றுக் கொடுக்கணும், இதெல்லாம் எதிர்காலத்தில் இவனுக்கு நல்லது, ஸோ இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தந்தை தான் நமக்கு எது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்தான் சரியாக தெரிந்து வைத்திருப்பார். அதை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவருக்கு தெரியல, கற்றுக் கொடுப்பதற்கு வேண்டிய வகை செய்து கொடுப்பார். ஸோ தந்தையோடு கல்வி போயிடும். சேயோடு நம்ம குழந்தைங்களோட நாம பெற்ற செல்வம் போயிடும். ஏன்னா நம்ம குழந்தைங்க நம்முடைய செல்வம், நாம் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை அவர்கள் அனுபவித்து தீர்த்து விடுவார்கள். என்றால் அவர்கள் உருவாக்கியதில்லை. யார் ஒருவர் ஒன்றை உருவாக்குகின்றாரோ அப்பொழுதுதான் அவங்களுக்கு தெரியும் இதற்கு பின்னால் எவ்வளவு கடின உழைப்பு இருந்திருக்கிறது என்று அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பணத்தை செலவிடுவதில் ரொம்ப ஊதாரித்தனமாக செலவிடுவார்கள். அப்போ நிறைய அவங்களுக்கு நம்ம பணத்தை மட்டும்தான் காட்டியிருப்போம். அந்த பணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்களை, துன்பங்களை நாம் அவருக்கு காட்டுனதே இல்லை. இந்த பணத்தை ஈட்டுவதற்கு நாம் எவ்வளவு கடினமாக உழைத்திருக்கிறோம், எவ்வளவு கஷ்டம் பட்டிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இவ்வளவு பணம் இருக்கு, நம்மது, நமக்காகத்தான் அப்பா சேர்த்து வைத்திருக்கிறார் என்று அவர்கள் அந்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்து வீணடித்து விடுவார்கள். ஸோ ஒரு குழந்தையோட நம்ம பெற்ற செல்வம் எல்லாம் போயிடும். தான் பெற்ற செல்வம் போகும். ஆய வாழ்வு, அருமையான வாழ்வு உற்றாருடன் போகும். நமக்கு உற்றார் உறவினர்கள் முக்கியம். வெறுமன நாம நம்முடைய மனைவி, நம்முடைய குழந்தைகள், அப்படி ஒரு 3-4 பேரோட 5 பேரோட ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது சிறப்பாக இருக்காது. ஒரு பொங்கல், ஒரு கிராமத்துக்கு போய் நம்முடைய உற்றார் உறவினர்கள் அங்கே இருப்பாங்க, அவங்களோட ஒரு 2 நாட்கள் இருந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும், அதான் நல்லா இருக்கும்.
நாமே கரும்பு வாங்கி தின்னுட்டு, நாமளே பொங்கல் வாங்கி தின்னுட்டு, ஒரு ஒரு தொலைக்காட்சி பெட்டியில ஏதாவது ஒரு காட்சியை அதோட தூங்கி போயிடா. இது ஒரு வாழ்க்கையா? ஆனா எல்லோருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் போகுது. ஆனா இதே இது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் வந்தாங்கன்னு வச்சுங்க, நாம அங்க போறோம், அவர்கள் இங்கே வருகின்றார்கள், ஒரு 10 பேர் 20 பேர் 25 பேர் சேர்ந்து நின்று அவ்வளவு சந்தோஷமா அந்த ஒரு நாள் 2 நாளை கொண்டாடி பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். சோ அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது ஆய வாழ்வு உற்றாருடன் போயிடும், அவங்களோட நமக்கு போயிடும். உடன் பிறப்பால் தோள், நம்முடைய தோள் வலிமை, தோளின் வலிமை போய்விடும். நமக்கு உடன் பிறந்தவர்கள் என்று சொன்னால் நமக்கு ஒரு துன்பம் வரும்போது டக்குன்னு வந்து நிற்பாங்க. கவலைப்படாத, நான் இருக்கேன், கூட வந்து நிற்பான். அப்படி நின்னா தான் அவன் சகோதரன் சகோதரி. நமக்கு எந்த வகையான துன்பம் வருகிறதோ அந்த துன்பத்தை நீக்குவதற்கும், அந்த துன்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து தவிர்ப்பதற்கும் நம்முடைய சகோதர சகோதரிகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தான் உதவுவார்கள். அவங்க செத்து போயிட்டாங்க, அவங்க நம்மகிட்ட நீங்கி விட்டால் அதோட அந்த உடல் வழி போயிடும். உடன் பிறப்பால் தோல் வலி போய்விடும். பொன் தாலி, பொன்னினால் ஆன தாலியோடு, அதாவது இப்பெல்லாம் தாலிக்கு அதை கட்டுறது கயிறா இருந்தாலும் தாலி பொன்னினால் ஆனதாக இருக்க வேண்டும் என்று பெண்கள் அனைவரும் விரும்புவார்கள். அந்த பொன்னினால் ஆன தாலி போயிடுச்சு, கணவன் இறந்து விட்டால் எவையும் எல்லாம் போயிடும். கணவன் உங்களை விட்டு போய்விட்டான், உங்களிடம் இருந்து கணவன் நீங்கி விட்டான், இறந்து விட்டான் என்றால் அதோடு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே எல்லாமே முடிந்து போய்விடும் என்று, எதோடெல்லாம் எது நம்மை விட்டு நீங்கினால் நமக்கு என்னென்னலாம் போகும் என்று இந்த பாடலிலே மிகவும் அருமையாக ஔவையார் நமக்கு கூறியிருக்கிறார். நன்றி.